தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக வந்து பேமெண்ட் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு நியூ ஏர்னிங் ஆப் வந்தாலும் சரி, ஏர்னிங் ஆஃபர் வந்தாலும் சரி, இல்லை ஏர்னிங்ஸ்க்கு வந்து நமக்கு ட்ரிக் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டெலகிராம் சேனல் தான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ விருப்பப்படுறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா Tenshot. இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தோன்னே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸல் அப்படின்ற ஆப்போட ரிலேட்டிவ் ஆப். அந்த டாக்ஸல் ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலே ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் நம்ம கேம் வந்து பெட் கட்டுறது வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். டாக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான ஆப்பு. பேமெண்ட் வந்து நம்ம கொடுத்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக வித்ரா எடுத்துக்கலாம். அதே கம்பெனி ஆப் தான் நமக்கு இந்த Tenshot. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்கில் வித்ரா எடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆப். இதை வந்து நான் இனிஷியலாக வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக இந்த இடத்துல வந்து சைன் அப் ரெண்டு காட்டு தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சைன் அப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேலே உங்களோட மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி, அடுத்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 8 வந்து செட் பண்ண கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸில் வந்து கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு. ஸோ 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடு வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோடு கொடுக்குறேன். அதை கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த சைன் அப் போனஸ் வந்து 50 ரூபா வந்து கிடைக்கும். அதனால் மஸ்ட்டு எல்லோரும் ரெஃபர் கோடை கொடுத்து வந்து சைன் அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு டிக் வந்து அடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே சைன் அப் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். சைன் அப் பண்ணி ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 380 இருக்கா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வந்து கொடுத்துருவாங்க. இந்த டாட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 1 rupees = நமக்கு 1 டாட்ஸ். ஸோ சைன் அப் பண்ணால் நமக்கு வந்து 50 டாட்ஸ் 50 rupees வந்து கிடச்சிரும். இதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக பெட் கட்டி கேம் வந்து விளாட்லாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 டாட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக வந்து வித்ரா எடுத்துக்க முடியாது. நீங்கள் ரெஃபர் பண்ணாலுமே சரி டேரெக்டாக வித்ரா வந்து எடுக்க முடியாது. நீங்கள் பெட் கட்டி அமௌண்ட் வந்து வின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்கள் டேரெக்டாக வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். இதையே நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து பெட் கட்டுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குயிஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து பெட் கட்டுற மாதிரி தான் ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சென்டரில் இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதில் எதாச்சும் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துருங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு ஆன்சர் வந்து கொடுத்து நான் வந்து உள்ளே வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து காட்டல. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5 கொஸ்டின் வந்து காட்டும். அதில் வந்து சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்ன மேட்சஸ் வந்து இருக்குது அந்த லிஸ்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் இருக்குது நமக்கு, அடுத்த ஸ்கோரர், அடுத்த ஹாக்கி, NBA இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், கிரிக்கெட் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ கிரிக்கெட் வந்து வச்சோன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் நமக்கு என்ன மேட்ச் இருக்குன்னா இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கும் மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி பெட்டு வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த மேட்ச்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் முடிஞ்ச மேட்ச் வந்து டிக்ளேர்டு வந்துருக்கும். ஸோ இனிமேல் வரப்போகிற மேட்சஸ்க்கு தான் நீங்கள் வந்து பெட் வந்து கட்ட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியா நியூசிலாந்துக்கு வந்து பெட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 10 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 10 கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து பெட் கட்டலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 10 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி அதை வந்து பெட் கட்டணும் அவசியம் இல்லை. சைனப் போனஸாக கிடைக்கிற 50 டாட்ஸை கூட இதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெட் கட்டி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து அப்படியே வந்து டபுளாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை வந்து எப்படி வந்து பெட் கட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நமக்கு என்னென்னா, வாட் வில் பி இந்தியா ஸ்கோர் இன் ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ். ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் இந்தியா வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த மேட்ச்சில் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக 45 to 54 இது வச்சாலும் சரி, அபவ் 55 வச்சாலும் சரி,
ஏன்னா ரோஹித் சர்மா இப்போ நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டுருக்காரு. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் 55 above இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா கீழே டாட் யூஸ்டு அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து பெட் கட்டிக்கலாம். இப்போ சைன் போனஸாக எனக்கு வந்து 50 டாட் வந்து கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அதில் வந்து ஒரு 10 டாட் வந்து இதில் வந்து நான் வந்து பெட் கட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நான் ஒரு ஆன்சர் பண்ணேன், அதுக்கு என்ன பண்ணிட்டேன் 10 டாட் வந்து மேலே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வேறு கொஸ்டினுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு 5 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். 10 கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கொடுத்து தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணாவது கொஸ்டின் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கன்னா இன் விச் ஓவர் ஃபஸ்ட்டு 6 வில் பி ஹிட் இன் இந்தியன் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 வந்து நமக்கு வந்து எப்போ வந்து அடிப்பாங்க, எந்த ஓவரில் வந்து அடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 to 2 ஓவருக்குள்ளையா இல்லை 3 to 5 இல்லை 7 to 9 வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் சிம்பிளாக 3 to 5 வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மா இருக்கிற ஃபார்முக்கு எப்போ வேணால் 6 வந்து அடிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸில் வந்து பாசிபிள் நமக்கு வந்து இல்லை. அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் 3 to 5 வந்து நான் வந்து கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக இங்கே கீழே டாட் யூஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல $10 கொடுத்து நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து 10 டாட்ஸாக நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், 20 டாட்ஸாக வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்குறது வந்து உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக வந்து என்ன பண்ணிட்டேன் ஒரு 5 கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து பெட் கட்டிட்டேன். இந்த மாதிரி ஆன்சர் வந்து நானாக ஒரு குத்துமதிப்பாக ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து சப்மிட் வந்து நான் கொடுத்துட்றேன். அதாவது சேவ் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இந்த சேவ் வந்து கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். இங்கே பாருங்கள் ஆன்சர் சேவ்டுன்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொன்ன ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கா, மேட்ச் ஆயிருக்கான்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ மேட்ச் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 10 டாட்ஸ் வந்து கட்டியிருக்கீங்க, அதாவது 10 ரூபா கட்டியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது வந்து டபுளாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து கட்டுறீங்களோ அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு டபுளாக வந்து கிடைக்கும். ஸோ 50 ரூபா வந்து கட்டி நீங்கள் 5 கொஸ்டினுக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணி இதில் வந்து அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் டாக்ஸ் எக்ஸலும். ஸோ டாக்ஸ் எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் அப் போனஸ் வெறும் 20 ரூபா தான் வந்து கொடுத்தாங்க. அதை வச்சே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அதில் ஏர்ன் பண்ணி வித்ரா வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இதுவும். நமக்கு சைன் அப் போனஸ் 50 ரூபா வந்து கிடைக்குது. நீங்கள் லக்கில் உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி தெரியணும், ஸ்போர்ட்ஸை பற்றி தெரியணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சிம்பிளாக சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான். எதே ஒன்று வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பெட் கட்டிவிட்டு வந்துட்டே இருங்க. சப்போஸ் வின் பண்ணால் இதில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்படியே வின் பண்ணிங்கன்னா கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. அடுத்து இதில் வந்து பேங்க் வித்ட்ரால் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபோ, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பேங்க் இன்ஃபோன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து வரும். மினிமம் வித்ரா இதில் வந்து 200 rupees. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இதில் எல்லாருமே வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சைன் அப் போனஸாக வந்து ஃப்ரீயாக வந்து 50 ரூபா வந்து கிடைக்குது. அந்த 50 ரூபாய் வச்சு தான் நீங்கள் வந்து பெட் கட்ட போகிறீங்க. நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட் வந்து போட வேண்டிய தேவையில்லை. ஸோ நீங்கள் வின் பண்ணால் இதில் வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள். டாக்ஸ் எஸ்எல்லே நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து ஏர்ன் பண்ணாங்க. ஸோ அதோட ப்ரூஃப் கூட நான் வீடியோலேயே வந்து காமிச்சிருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு வந்து ஆடியோ வந்து அனுப்பியிருந்தாங்க, அதை கூட நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதோட நெக்ஸ்ட் ஆப் இது. அதனால் மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.